வெல்கம் டு மாம் அண்ட் மீ சீக்ரெட். இந்த வீடியோ எல்லாருமே ரொம்ப எதிர்பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கு நான் ரிவர்ட் கொடுக்க முடியாத அந்த வீடியோ. ஜெண்டர் ப்ரெடிக்ஷன் கேட்டிருக்கீங்க நிறைய பேர். எனக்கு என்ன பேபி அப்படி சொல்லுங்கள், இந்த டேட் ஆஃப் பர்த் எல்லாம் கொடுத்து அதுக்கான விளக்கம் கொடுக்கறதுக்காக தான் இந்த வீடியோ. மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின், டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு இது பாயா கேர்ளா அப்படின்னு கேட்குறீங்க. எனக்கு என்னென்னா, நான் அந்த ரெஃபர் பண்ணேன் என்னோட ஃப்ரெண்ட்ஸு, என்னோட சிஸ்டர், எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே நான் செக் பண்ணேன். அது மோஸ்ட்லி 90% கரெக்டாக இருந்துச்சு. நான் 100% சொல்ல மாட்டேன், ஏன்னா 10% மாறலாம். ட்வின்னாக இருக்கும், அவங்களுக்கு அதுக்கப்புறம் தள்ளி போயிருக்கும், அது எல்லாமே சில மேட்டர்ஸ் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேட்டர் எல்லாமே இப்போ நீங்கள் போயிட்டு ஸ்கேன் பண்ணால் கூட சில டைம் ஃபஸ்ட்டே ஒரு சிலது சீக்கிரமாக என்ன ஜெண்டர்ன்றது தெரிஞ்சுக்கும், ஒரு இதில் தெரியாது, அந்த மாதிரி இருக்குது. பட் நம்ம இந்தியாவில் எந்த இதுலேயுமே ஸ்கேன்லேயும் உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. பட் வெளிநாட்டில் 3 மந்த்க்கு அப்புறமாவே அவங்களுக்கு ரிவல் பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. இங்கே என்னன்னா எல்லாருமே பாய் தான் வேணும் அப்படின்னு சொல்கிறதுனால தான் ப்ராப்ளமே. அது எப்போ மாறுதோ அதுக்கப்புறம் இங்கே கூட அந்த மாதிரி மாறிடும் இன் ஃபியூச்சர். வீட்டில் நிறைய டிஸ்டர்பன்ஸ். உங்களுக்கு இது ஈஸியாக புரிகிற மாதிரி இந்த வீடியோவில் நான் சொல்லிடுறேன், நீங்களே செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பண்ணுற தப்பு ஏஜ் கேல்குலேட் பண்ணுறது. 22 இயர்ஸில் ஃபெப்ரவரி மந்த் உங்களுக்கு லாஸ்ட் பீரியட்னா அதுக்கு அங்கே கேர்ள் பேபின்னு கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அந்த ஏஜ் ஒரு சிலர் எக்ஸ்ட்ரா ஏஜ் 23ன்னு போட்டு பார்த்துடுறீங்க, இல்லைன்னா 21, 22 கரெக்ட் ஏஜ். அது எப்படி பார்க்கணுன்றதை நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்காக நான் டிஸ்கிரிப்ஷனில் ஏஜ் கேல்குலேட்டர் கொடுத்துருக்கேன். உங்களுடைய ஏஜ் அதெல்லாம் ஃபீட் பண்ணுங்கள். இன்னைக்கு கரண்ட் டேட்டில் என்ன ஏஜ்னு காட்டும். பட் நீங்கள் ஆல்ரெடி குழந்தை இருக்குது, உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணோம் அப்படின்னா கரண்ட் டேட் நீங்கள் கொடுக்கக்கூடாது. அங்கே நீங்கள் மாற்றிட்டு உங்களுக்கு அப்போது நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது என்ன டேட்டோ, நீங்கள் ஒரு 6 மந்தில் இல்லை 2 மந்தில் போன வருஷம், இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் 2023 செப்டம்பர் மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க. இப்போ நீங்கள் நவம்பர் மந்த் செக் பண்ணிங்கன்னா அப்போ நீங்கள் அந்த டேட் போடுங்க. அப்போ என்ன ஏஜ் உங்களுக்கு இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்றது ஈஸியாக காட்டும் உங்களுக்கு. இப்போ போட்டிங்கன்னா இப்போ ஏஜ் மாறிடும். ஏஜ் மாறும்போது அங்கே காட்டும்போதும் அது மாறி இருக்கும். இப்போ நீங்கள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஆல்ரெடி ஆனது நீங்கள் செக் பண்ணோம் அப்படின்னா அந்த நான் ஏஜ் கேல்குலேட்டர் கொடுத்துருக்கல அதில் செகண்டாக ஒன்று வருது கரண்ட் டேட்டு. அது என்ன டேட் அப்படி கொடுக்கணும்னா அதுதான் மாற்றி நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால், இல்லை நான் இப்போ தான் ப்ரெக்னென்ட்பா எனக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் ஈஸி இது கேல்குலேட்டரை கிளிக் பண்ணிக்கோங்க, உங்களுடைய ஏஜை கிரியேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதில் ஈஸியாக உங்களுக்கு 29 இயர்ஸ் 2 மந்த்ஸ்ன்னு இருக்குன்னா உங்களுக்கு 29 இயர்ஸில் போய் பாருங்கள், 30 இயர்ஸில் பார்க்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் 29 இயர்ஸ் இப்போ ஓகே, பட் நீங்கள் 30 இயர்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. 30 இயர்ஸ் இப்போ 30 இயர்ஸ், பட் உங்களுடைய பர்த்டே அதுக்கு முன்னாடி வருதா அதுக்கப்புறம் வருதா அப்படின்றது மாறி 29-30 அப்படின்னு மாறும். புரியுதா உங்களுக்கு? எப்படி சொல்கிறேன்னா, இப்போது செப்டம்பர் மந்த் தான் உங்களுக்கு லாஸ்ட் பீரியட் ஆச்சு, பட் ஆகஸ்ட் மந்த் உங்களோட பர்த்டே அப்படின்னா உங்களுக்கு 30 இயர்ஸ் வந்துடும். இல்லை இதுவே மாறி இருக்கு, பீரியட்ஸ் தள்ளி போனது, உங்களுக்கு லாஸ்ட்டாக பீரியட் ஆனது அதுதான் கேல்குலேட்டர். எது ஆகலையோ அது கிடையாது. இப்போ ஃபெப்ரவரி மந்த் பீரியட்ஸ் ஆகலை, அப்போத்துலேருந்து தான் உங்களுக்கு ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம்னா ஜான் மந்த் தான் உங்களுக்கு லாஸ்ட் பீரியட். அப்போது ஜான் மந்த் உங்களுக்கு லாஸ்ட் பீரியடாக இருக்கும்போது மார்ச் மந்த் உங்களுக்கு பர்த்டே வருதுன்னா 30 இயர்ஸ் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா 29 தான் உங்களுடைய. அப்போது நீங்கள் கன்சீவாக இருக்க 29ன்னு செக் பண்ணணும். இந்த மாதிரி தான் மாறும். ஸோ அந்த கேல்குலேஷனில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறீங்க. அது கிளியராக சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எல்லாருமே என்ன சிம்டம், எனக்கு லைட்டாக இருந்துச்சு, சரி நீங்கள் சொன்னீங்களே உங்களுக்கு லைட்டாக இருக்குது அந்த இது ப்ரெக்னன்சி கிட்டில் செக் பண்ணும்போது உங்களுக்கு எனக்கு 1 hour கழிச்சு அப்புறம் தான் பார்த்தா ஃபீட் லைன் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 days கழிச்சு நான் செக் பண்ணேன், அதுக்கப்புறம் 2 lines வந்துடுச்சு. டாக்டர் கிட்ட போயிட்டு செக் பண்ணும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஸ்கேன் எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸ்கேன் பண்ணும்போது அப்போ ஹார்ட் பீட்டு தெரியல, திருப்பி ஒரு 7 daysக்கு அப்புறம் பண்ணலாம் அப்படின்னாங்க. நாங்கள் வெளியே போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது 127 அப்படி தான் இருந்துச்சு. நான் வீடியோ போடும்போது ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். செகண்ட் ப்ரெக்னன்சி பாய் பேபி, அதோட உங்களுக்கு வீடியோ தான் உங்கள் கூட ஷேர் பண்ணேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது தான் இந்த பேபி, பாய் பேபிக்கு இந்த சிம்டம் தான் இருக்குது, கேர்ள் பேபிக்கு இது இருக்குது. பட் நான் சொல்லியிருப்பேன் அதில் எனக்கு நிறைய பாயிண்ட் பாய் பேபிக்கு தான் சொல்கிறாங்க, பார்க்கலாம், மற்றபடி எனக்கு அவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் பாய் பேபி ஆரோக்கியமாக பிறந்தாங்க. 1 year ஆயிடுத்து பேபிக்கு.
ஃபஸ்ட்டு நம்ம இப்போது ஏஜ் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். கூகுளில் போயிட்டு ஏஜ் கேல்குலேட்டர்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். அதிலே உங்களுக்கு ஏஜ் கேல்குலேட்டர் லிங்க் கிடச்சிடும். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஈஸியாக. நீங்கள் அதுலேயும் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டோ பார்த்துக்கலாம். ஏஜ் கேல்குலேட்டர் கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் கேட்கும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கிளிக் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கரண்ட் ஏஜ், இப்போது ஏஜ் ஆஃப் தி டேட் ஆஃப் ஏஜ் அட் தி டேட் ஆஃப் இப்போ என்ன ஏஜ்ன்றது கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த ஏஜில் இப்போ நான் கிளிக் பண்ண 2021 ஜூன் மந்தில் எனக்கு என்ன டே இதுனா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 21 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதே நீங்கள் போன வருஷம் என்ன டேட்டு அப்படின்றத நீங்கள் மாற்றினீங்கன்னா உங்களுக்கு என்ன ஏஜ் இருந்துச்சு கரெக்டாக அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஏஜ் அட் தி டேட் ஆஃப் கொடுத்துருக்காங்கல்ல. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஆல்ரெடி குழந்தை இருக்குது, அவங்கள என்ன பேபி கரெக்டாக வருதா இல்லையான்னு செக் பண்ணோன்னா நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணணும். 2023 நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்போது என்ன ஏஜ்னா 21ன்னு கரெக்டாக காட்டும் உங்களுக்கு. அந்த மாதிரி போகணும். இப்போ 30 இயர்ஸ்க்கு 92னா இப்போ 2024 என்ன ஏஜ், 23 என்ன ஏஜ், அந்த மாதிரியும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதில் பாருங்கள் 1992 ஜூன் மந்த்து 24 அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இது 2024 இப்போ எனக்கு என்ன ஏஜ் அப்படின்றத காட்டும். இதே நீங்கள் அங்கே போயிட்டு 23 அப்போ எனக்கு என்ன ஏஜ்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஏஜை காட்டும். இந்த டேட் ஆஃப் பர்த்தை நீங்கள் ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட் தி இயர் என்ன உங்களுக்கு எப்போ தெரியணுமோ அந்த இயர் போட்டிங்கன்னா வந்துடும் உங்களுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இது கூகுளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். பட் அதில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். ஜெண்டர் கேல்குலேட்டர் நீங்கள் செக் பண்ணோன்னா 22 இயர்ஸ்க்கு 21 இயர்ஸில் ஒரு சில இதில் மாறி இருக்கும். பட் நான் ஒன்று கொடுத்துருக்கேன், அதை அனலைஸ் பண்ணிவிட்டு நிறைய இதுலேருந்து ஒன்று கரெக்டாக இருக்கிறது தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். இதுவும் உங்களுக்கு கம்யூனிட்டி டேப்பில் போய் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணியிருப்பேன், அதை பாருங்கள். நான் திரும்பவும் போஸ்ட் பண்ணுறேன். என்னோடய போஸ்ட்டை பாருங்கள், உங்களுக்கு புரியும். இப்போது 27 இயர்ஸில் பார்த்தோன்னா இது 27 இயர்ஸுன்றது அம்மாவுக்கு 27 இயர்ஸில் மார்ச் மந்த் அப்படின்னா அவங்களுக்கு பாய் பேபி மேலுன்னு கொடுத்துருக்காங்க. இதுவே அவங்களுக்கு 21 இயர்ஸில் இப்போது மே மந்த்து தான் லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு ஃபீமேல் கேர்ள் பேபி அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி 18 இயர்ஸில் பார்த்தீங்க ஏப்ரல் மந்த்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய் பேபி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. 20 இயர்ஸ்லையும் அதே மாதிரி பாய் பேபி நிறைய கொடுத்துருப்பாங்க, கேர்ள் பேபி ரொம்ப கம்மின்னு. இதே 21, 22 இயர்ஸில் கேர்ள் பேபி அதிகமாக கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் செக் பண்ணோம். உங்களுக்கு எதாவது டவுட்னா எனக்கு கேளுங்க. மாதிரி வேறு கொஸ்டின் கேட்குறீங்க நிறைய பேர். எனக்கு இன்னும் குழந்தையா இல்லை அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காதீங்க. ஃபஸ்ட்டு நான் சொல்வேன்னா உங்களுக்கு 8 இயர்ஸ் ஆனப்புறம் கூட குழந்தை இருக்குது. எனக்கு முன்னாடி மேரேஜ் ஆனவங்களுக்கு இப்போ தான் குழந்தை பிறந்திருக்கு. எனக்கு இப்போ ஒரு செகண்ட் பேபி ஆகிட்டாங்க. பட் ஃபர்ஸ்ட் பேபி இப்போது ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறது தான் பிரச்சனை. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க இதை கேட்காதீங்க. எப்போவுமே அவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எப்போ கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேட்பாங்க. கல்யாணம் ஆன உடனே எப்போ குழந்தை இல்லையான்னு கேட்பாங்க. குழந்தை ஆன உடனே ஐயோ பாய் பேபியா கேர்ள் பேபி இருந்தால் வீட்டுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லுவாங்க. அதே நீங்கள் பொண்ணு பிறந்துச்சுன்னா பெண்ணாக இருந்தாலும் பையன் இருந்தால் நல்லாயிருக்கும் செலவு உங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படி இருந்தாலும் சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. உங்களுடைய லைஃப்பை நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க. ஸோ ஹாப்பியாக இருங்க. ஆட்டோமேட்டிக் எல்லாமே கரெக்டாக நடக்கும். நம்புங்க. நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு. பாசிட்டிவிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எப்போவுமே அதை நம்புவேன். பாசிட்டிவாக நினைங்க. இது நடக்குமா இது ரொம்ப பேராசை இது அப்படியெல்லாம் சொன்னவங்கெல்லாம் சும்மா அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஆசைப்படலைன்னா எதுவுமே இருக்க முடியாது. எல்லாருமே இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்கன்றது ஸ்ட்ரெஸ் ஆகிடாதீங்க. அதே மாதிரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க நீங்கள் என்ன ஆக்டிவிட்டி ஃபஸ்ட்டு பண்ணுவீங்களோ அதே பண்ணுங்கள். ரொம்ப உங்களுக்கு ஒரு வலி இருக்குது அந்த மாதிரி இருக்கும்போது அதை தவிர்த்துடுங்க. அது தவிர்த்து மற்றபடி என்ன நீங்கள் நார்மலாக இருக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் நார்மலாக இருந்தீங்கன்னா அதே மாதிரி உங்கள் ப்ரெக்னன்சி ஜேர்னி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் அப்பப்போ உங்களுக்கு அது வாமிட் இருக்கிறது, தலை சுற்றுறது, வெயிட் கெயின் பண்ணுறது, அது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் அந்த ப்ரெக்னன்சி தான். அந்த ப்ரெக்னன்சி ஜேர்னி அது அவ்வளோ ஒரு அருமையான ஒரு ஜேர்னி. அதை என்ஜாய் பண்ணுங்கள். ஃபோட்டோஷூட் எல்லாம் கண்டிப்பாக எடுத்து வைங்க. அது நீங்கள் எடுத்து வச்சு அது பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். இப்படி தானே பாப்பா இருந்தேன், நான் இப்படி இருந்தேன் அப்படின்னு சூப்பராக இருக்கும். மற்றவங்களை பார்த்துட்டு இப்படி தான் நாம் இருக்கும்னு நினைக்கக்கூடாது. அதே மாதிரி அவங்க அப்படி இருந்தாங்க ப்ரெக்னென்ட் போது என்னால் இப்படி இருக்க முடியலையே அப்படி கம்பேர் பண்ணாதீங்க. ஒரு ப்ரெக்னன்சி ஒரு மாதிரி இருக்கும். அவங்களுடைய உடம்பு பொறுத்து தான் மாறும். ஹார்மோன் சேஞ்சஸ் அதிகமாக இருக்கலாம். அதே மாதிரி வீட்டோட சப்போர்ட், ஹஸ்பண்டோட சப்போர்ட் பொண்ணுங்களுக்கு ரொம்ப முக்கியம், அதுவும் ப்ரெக்னன்சி டைமில். அதே மாதிரி பிரதர்ஸ் நீங்களும் நல்லா பார்த்துக்கோங்க உங்கள் ஒய்ஃபை. அதே மாதிரி சிஸ்டராக இருந்தாங்க கூட பிரதர்ஸ் நீங்கள் உங்கள் சிஸ்டரை கேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் யார் ப்ரெக்னன்சி, ஏன்னா ப்ரெக்னன்சின்றது ஒரு பெரிய விஷயம். நிறைய சேஞ்சஸ், ஹார்மோனல் சேஞ்சஸ் மாறிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க ரெக்கவர் ஆகணும்னா அவங்க ஃபேமிலி கையில் தான் இருக்குது. ஐ ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள்.